अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नु'मिनु बिही नतवक्कलु अलैहि नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना वमिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु वमन युद्लिल फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم من تشبه بقوم وهو منهم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்திலே நூற்றுக்கணக்கான மதங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மதத்தினரும் நாங்கள்தான் உண்மையானவர்கள், சரியானவர்கள் என்று கூறிக்கொண்டாலும் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால் அது நாம் சார்ந்திருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம்தான். அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், நிச்சயமாக மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான் என்று அல்லாஹ் கூறி காட்டியுள்ளான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் கொண்டு வந்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலந்தொட்டு படிப்படியாக 1,24,000 நபிமார்கள் மூலமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் பரவச் செய்து இறுதியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பரவச் செய்தார்கள். நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை அரபுலகத்திலே மக்களுக்கு எடுத்து கூறிய பொழுது அந்த மக்கள் மதுவுக்கும் மாதுவுக்கும் சூதாட்டத்திற்கும் அடிமைகளாக மக்களை ஒரு சாராரை அடிமைத்தனமாக வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மது அவர்களிடத்தில் எந்த அளவு குடிகொண்டிருந்தது சொன்னால், யாரிடத்திலே நாள்பட்ட மது வைத்திருக்கின்றார்களோ அவர்களே உயர்வானவர்களாக கருதப்பட்டார்கள். ஆரம்ப காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுக்கிருக்கின்ற பொழுது மது அருள்விட்டு தொழுகைக்கு வரக்கூடியவராக இருந்தார்கள். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் அறிவுறுத்தினான், தொழுகையின் போது நீங்கள் மது குடிக்க வேண்டாம் ஆரம்ப கட்டத்திலே. பின்பு ஒரு நாள் மது தடை செய்யப்பட்டது
என்ற ஒரு அறிவிப்பினை அல்லாஹ் கூறிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார்கள், மது இன்று முதல் தடை செய்யப்பட்டது என்று. அந்த நேரத்திலே அபூ தல்ஹா அப்பொழுது இஸ்லாத்துக்கு ஏற்கவில்லை ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய வீட்டிலே பெரும் பணக்காரர்கள்லாம் ஒன்று சுழ மது விருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உள்ளக்கே மது பார்ட்டி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த வாயில் வழியாக செல்லக்கூடிய ஒருவர் சத்தமிட்டு சொல்கின்றார், மது அருந்துவது இன்று முதல் தடை செய்யப்பட்டு விட்டது, ரசூலுல்லாவிற்கு ஆயத்து வந்துவிட்டது என்று நபிகள் நாயகம் நேரடியாக கூறவில்லை, ஒரு சஹாபி கத்தி கொண்டு செல்கின்றார். இந்த சத்தத்தை இந்த சஹாபா பெருமக்கள் உள்ளே இருந்தவர்கள் செவியுறுகின்றார்கள். அடுத்த மாத்திரத்திலேயே தான் வைத்திருந்த மதுக்களையெல்லாம் ரோட்டிலே ஓடவிட்டு மது ஆறாக ஓடியது. இது சஹாபாக்களுடைய நிலைமை. அடிமைத்தனம் வைத்திருந்தவர்களை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை காபத்துல்லா மேலே ஏறி நின்று பாங்கு சொல்ல வைத்ததின் மூலமாக அடிமைத்தனத்தை அடியோடு ஒழித்து காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பெருமான காலத்திலே படிப்படியாக வந்து கொண்டிருந்த இஸ்லாம் பெருமானாருடைய மோஜிசாத்துக்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றதை விட பெருமானாருடைய நன்னடத்தை, பெருமானாருடைய அடுத்தவருடைய பழகக்கூடிய குணாதிசயங்கள், அவருடைய நல்ல ஒழுக்கங்களை பார்த்து நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் சாறை சாறையாக வந்தார்கள். இப்படிப்பட்ட இஸ்லாம் படிப்படியாக இந்தியாவிற்கு வருகின்றது. இந்தியாவிலே இஸ்லாம் வருகின்ற காலத்திலே ஜாதியின் அடிப்படையிலே ஒவ்வொரு சாராரும் ஏற்றதாழ்வுகளை, நீ பெரியவன், நீ எல்லாம் சாதாரண ஆள், எங்கள் ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது, அது மட்டுமல்ல எங்கள் மீது மேலாடை உடுத்தக்கூடாது, நீ செருப்பு அணிந்து செல்லக்கூடாது எங்களுடைய தெருக்களிலே, அது மட்டுமல்ல நாங்கள் குடிக்கின்ற பாத்திரத்திலே நீ எந்த வகையான உணவும் சாப்பிடக்கூடாது என்று ஜாதிகள் அடிப்படையிலே இஸ்லாம் இந்தியாவிலே மக்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே இந்தியாவிற்கு இஸ்லாம் வருகின்றது. மக்கள் பார்க்கின்றார்கள், இவ்வளவு ஜாதிய வன்கொடுமைக்கு கீழே ஆளாகி கொண்டிருக்கின்றன, இவ்வளவு அருமையான மார்க்கம், இவ்வளவு அருமையான சட்டத்திட்டங்கள், பணக்காராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அனைவருமே சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரத்துவ மார்க்கம், அடிமட்ட கூலித்தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அந்த ஊரிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் சரி, ஒரே சஃபிலே தோளோடு தோல் நின்று தொழுகக்கூடிய இந்த சகோதரத்துவ மார்க்கத்தை நாம் ஏற்க வேண்டும் என்று இந்தியாவிலே இஸ்லாத்துடைய மக்களுடைய கொள்கைகளையும் இஸ்லாத்தை பரப்ப வந்த அந்த மிகப்பெரிய இறைநேச செல்வடைய நல் ஒழுக்கங்களையும் நடைமுறைகளையும் பார்த்து அனைத்து மக்களும் இஸ்லாத்தை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்திலெல்லாம் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்றோ, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு தேச துரோகத்தை வரவேற்க வந்தவர்கள் என்றோ எந்தவித பாகுபாடும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், நம்மூர் போன்ற ஊர்களிலே மிக பெரும்பான்மையான ஊர்களிலே, உதாரணத்துக்கு நம்மூரை சொல்லி நம்ம ஊர் போன்ற ஊர்களிலே ஒரு 5 நேரம் தொழக்கூடிய சாதாரண ஒரு முஸ்லீம் வருகிறார் என்று சொன்னால், மாற்று மத சகோதரர்கள் தான் கட்டியிருக்க துண்டை கீழே வைத்து வணக்கம் தெரிவித்து, வாங்க ஐயா நல்லா இருக்கீங்களா, அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது பிரச்சனை இன்று ஏற்பட்டுவிட்டால், வாங்க இந்த முஸ்லீம் பாய்கிட்ட போவோம், இந்த அத்தாட்ட போவோம், அவங்க தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்ட மார்க்கம் இன்று நம்மளை தீவிரவாதிகளாகவும் நம்மளை இந்த நாட்டுடைய 2ஆம் குடித்த மக்களாகவும் ஆக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது சொன்னால், எந்த தருணத்திலே இந்த மாற்றம் ஏற்பட்டது? ஆரம்ப காலத்திலே இருந்து எல்லாமே இஸ்லாமியர்கள் உயர்வானமாக கொண்டு வந்திருக்கின்ற பொழுது, இஸ்லாமிய மார்க்கம் சிறந்த மார்க்கமாக அனைத்து மக்களால் இருக்கிற முஸ்லீமும் யாரு?
தேவராக இருக்கலாம், சேர்வாராக இருக்கலாம், பல்வேறு மக்கள் தாழ்ந்த எல்லா ஜாதிகளும் நம்மளோ முன்னாடியோ 5 தலைமுறையோ 10 தலைமுறைக்கு முன்னாடியோ மற்ற மதத்திலிருந்து வந்தவர்கள் தான் இன்று பாரம்பரியமாக நாமெல்லாம் வந்து கொண்டு இருக்கணும். நம்மளாம் நேரடியாக எல்லாரும் அரபு நாட்டில் வந்தால் கிடையாது. அன்று நம்மை உயர்வாக மதிக்கக்கூடிய மக்கள் இன்று இஸ்லாமியர்கள் என்றால் ஏன் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் வருகிறார் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, எப்பொழுது மக்கள் எல்லாம் இஸ்லாமிய கொள்கைகளை விட்டுவிட்டு மாற்று மத கலாச்சாரத்திற்கு என்று அடிமையாக ஆரம்பித்து விட்டார்களோ, இஸ்லாத்துடைய கொள்கைகளை அடிப்படைவாத என்றும் எங்களுக்கு மாடர்ன் கல்ச்சர் லேட்டஸ்ட் செயலாக பிடிச்சிருக்குன்னு என்னைக்கு மக்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எப்பொழுது மாற ஆரம்பித்து விட்டார்களோ அப்பொழுது இந்த முசீபத்தெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களை இன்னைக்கு ஆண்களையும் சொல்லணும் பெண்களையும் சொல்லணும், இரண்டுமே சொன்னால் ஜும்மா பத்தாது. அதனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் என்று சொன்னால் இன்னைக்கு அந்நிய கலாச்சாரத்திற்கு அந்நிய மேலை நாட்டு மோகங்களுக்கு மாற்று மத சகோதரர்கள் அவருக்கு எந்த விதமான கொள்கையும் கோட்பாடும் கிடையாது. எப்படி வேண்டாலும் வாழலாம் என்ற கொள்கையுடைய கொள்கையை நாம் ஒரு அடிப்படை கொள்கை, இஸ்லாமியர்கள் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும், இஸ்லாமியர்கள் என்றால் ஒரு சட்டத்திட்டம் இருக்கின்றது, இதை முறைப்படுத்தி வாழுகின்றவர் தான் இஸ்லாமியர்கள் என்ற கொள்கையுடைய நம்மள் ஒரு சில கலாச்சாரங்களை பின்பற்றும் மூலமாக நம்முடைய அடிப்படை தவறவிட்டதன் காரணமாக இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு கலாச்சார சீரழிவுக்கு நம் இஸ்லாமிய சமுதாயம் ஆரம்பித்து விட்டது. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? ஒரு காலத்தில் தொலைக்காட்சி வந்துச்சு. தொலைக்காட்சிகளில் பல்வேறு நாடகங்கள் போட்டாங்க, அந்த நாடகங்கள் போட்டாங்க. அதே மாதிரி திரைப்படங்கள் வந்துச்சு, திரைப்படங்களில் ஒவ்வொன்று புதுசாக போட்டாங்க. நம்ம என்ன செஞ்சிடோம்னு சொன்னால், இவங்கெல்லாம் கூலிக்காக மாரடிக்கின்ற கூட்டம். நீ காசு கொடுத்தா நான் முஸ்லீமுடைய தேசபக்தன் அடிப்படை சரியான முஸ்லீம் நடிப்பான், நாளைக்கு காசு கொடுத்தா அவன் இஸ்லாமிய தீவிரவாதியாகவும் நடிப்பான், அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதைத்தான் செய்வான். ஆனால் இதெல்லாம் விட்டுவிட்டு நீ தொலைக்காட்சிகளிலே என்னென்ன செய்கிறாங்களோ அது அப்படி இதுதான் நிதர்சனம், இதுவே உண்மை திரைப்படத்தில் சொல்லி இதையும் நாமும் வாழலாம் என்று ஒரு இஸ்லாமிய நினைக்கின்றவர் தான் இவன் அடிப்படை சித்தாந்தத்தை விட்டு மாற்று முடிவுக்கு செல்கின்றான். கண்ணியமானவர்களே, கல்வி வேலை வாய்ப்பு என்று வருகின்ற பொழுது இஸ்லாம் ஒரு ஆணுக்கு என்ன சம உரிமை கொடுக்கின்றதோ அதே உரிமைகளை பெண்ணுக்கும் கொடுக்கின்றது. கல்வி என்றால் ஒரு உச்சபட்ச கல்வி இன்னைக்கு இருக்கிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதை விட மிகப்பெரிய டாக்டர் எல்லா கல்வியில் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆண் படிக்கலாம். அதே படிப்பு என்பது இஸ்லாமிய பெண்களுக்கும் இஸ்லாத்திலாக மாற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லுவார்கள், தலபல் இல்மு ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. கல்வியை தேடுவது என்பது ஆண் பெண் இருசாராருக்கும் சமமான ஒரு பொத்தம்பொதுவான ஒன்றுதான். கல்வி என்பது ஏதோ ஆண்கள் மாத்திரமே படிக்க வேண்டும், பெண்கள் படிக்காமல் வீட்டிலே அடங்கி கிடக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்திலே பெண்களுக்கு வெளியே செல்வதற்கு ஒரு சில வரையறைகள் வகுத்திருக்கு இஸ்லாம். இஸ்லாத்தில் மகரமான உறவினர்கள் இருக்காங்க, எல்லாம் அத்தா அண்ணன் மாமா இவர் போன்ற மகரமான உறவினர்கள், இவர்களை தவிர்த்து பெண்கள் யாருடனும் சகஜமாக தனிமையாக இருப்பதற்கு எந்த விதத்திலையும் இஸ்லாம் மார்க்கம் அனுமதிக்கிறார். மகரமான ஆண்களோட மாத்திரம்தான் தனிமையில் இருந்து பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கின்றது. ஆனால் இந்த என்ன நிலைமை, கல்லூரிக்கு செல்கின்றேன் பேரிலே, நான் மேற்படிப்புக்கு படிக்க வெளியூர் செல்கின்றேன் பேரிலே, நான் வேலைவாய்ப்புக்காக மெட்ராஸ் செல்கின்றேன் பெங்களூர் செல்கின்றேன் என்ற பெயரிலே இஸ்லாமிய பெண்கள் நடக்கக்கூடிய இந்த நடைமுறைகள் இஸ்லாத்திற்கு அப்படியே மாறுபாடாக இருக்கின்றது. அந்நிய ஆணுடன் தனியாக இருசக்கர வாகனத்திலே பயணிக்கக்கூடிய நிலைமை. ஒரு தியேட்டரில் வாசலில் புதுப்பட ரிலீஸ், ஏமா நீ புர்கா போட்டு ஸ்கார்ஃப்லாம் போட்டு இங்கே வந்து நிற்கிறிய, எனக்குலாம் வரலாமா? ஏன் புர்கா போட்டு ஸ்கார்ஃப் போட்டாங்களா, வரக்கூடாதா? எது வரக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கா? எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஒரு காலத்திலே தொப்பி அணிந்த ஆண்கள், ஆலிம்சா போன சாதாரண ஆண்கள்
தியேட்டருக்கு போகிறனா கூட தொப்பியை கலட்டி எக்களுக்கு வச்சுக்கிட்டு நம்ம தெரியக்கூடாது, முஸ்லீம் தெரியக்கூடாது அப்படின்னு பலமாக்க போவான். இதே புர்கா அணிந்த பெண்கள், ஸ்கார் போட்ட பெண்கள் தியேட்டருக்கு போகணும்னா சுற்றி மட்டும் பார்ப்பாங்க, யார் பார்க்குறாங்களோ நினைப்பா. அப்படி ஒரு கூச்சப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை இந்த இந்தியாவில் இன்றைக்கி என்ன கேட்குறான், எங்களுக்கு முழு உரிமை இருக்கின்றது, எங்களுக்குன்னா தடையாக விதிக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இது போன்ற நிலைமைகள் எப்பொழுது ஏற்படுகின்றது? இஸ்லாம் வகுத்து தந்த அந்த கலாச்சாரத்தை விட்டுவிட்டு அந்நிய கலாச்சாரத்தை நீங்கள் அடித்து வைக்கின்ற பொழுது இஸ்லாம் என்ற நீங்கள் பானையை உடைத்து விடுகின்றீர்கள். ஒரு காலத்தில் ஃபோனு ஒன்று இருந்துச்சு, சாதாரண ஃபோன், டெலிஃபோன் இருந்துச்சு. இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்த பிறகு இன்னைக்கு எந்தெந்த விதமான கலாச்சார செறிவுகள் ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் வீட்டுக்கு ஒரு டிவி இருக்கும், அந்த ப்ரோக்ராம் நாடகம் போடுறனாலோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போடுறானாலோ அந்த டயத்தில் ஓடி போய் உட்காந்து எல்லோரும் பார்ப்பாங்க, ஐயோ ஃபங்க்ஷன் போயிருமே. இன்றைக்கி அதெல்லாம் பெருசாக தெரியல. ஏன்னா வீட்டுக்கு ஒரு டிவிக்கு பதில் 10 டிவி, எத்தனை நபர்கள் இருக்கிறாரோ அத்தனை செல்ஃபோன். இந்த ப்ரோக்ராம் இப்போ மிஸ் ஆனால் என்ன, திருப்பி யூடியூப்பில் போடுவோம், நான் பார்த்துக்குவேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் சிந்தித்து செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பள்ளிக்கூடம் படிக்கின்ற மாணவிகளுக்கு இந்த ஃபோனை கொடுத்து, இந்த கொரோனா காலம் வந்தப்புறம் ஆன்லைன் கிளாஸ் இந்த பிள்ளைகளுக்கு செல்ஃபோனை வாங்கி கொடுத்து நீங்கள் படிக்கலாம் வாங்கி கொடுத்து, ஐயோ கிளாஸ் ஆன்லைனில் போயிருமே வாங்கி கொடுத்து ஆன்லைனில் பாடம் படிக்கிறானோ இல்லையே தெரியல. உலகத்தில் என்னென்ன கன்றாவியாக இருக்கின்றதோ அவன் பாடத்தை தவிர எல்லாம் படிக்கிறான். நீங்கள் பாருங்கள், ரோட்டில் போய் பாருங்கள், என்னோ பொம்பளை பிள்ளை தனவஞ்சி உட்கார்ந்த மாதிரி எல்லா பசங்களும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக குஞ்சு பார்த்துக்கிருப்பான். என்னத்தை பார்க்குறான்? இஸ்லாமிய பயணம் பார்த்துட்டு இருக்கானா, இல்லை கிராத்து பார்த்துட்டு இருக்கானா, இல்லை மார்க்க சட்டத்திட்டங்களுக்கான விளக்கத்தை பார்த்துட்டு இருக்கானா, ஒன்று கேம் விளாடுறான், இல்லைன்னா யூடியூப்பு ஃபேஸ்புக் போன்ற விஷயத்தில் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணிக்கிறது, ஆபாச படங்கள் வருகின்றது. நம்ம பிள்ளைய இளம் வாலிபர்கள் சிறுவர்கள் கையில் எல்லாம் ஃபோனை கொடுத்து என்ன செய்யறான், பார்த்துக்கிட்டு வர்றான், பாடம் படிக்கிறான். பாடம் படிக்கின்ற பொழுது ஆபாச படங்கள் வரையில் என்ன செய்வான், ஐயோ வந்துட்டு தப்பி விடுவான். ஒரு நாளைக்கு 100 தடவை வந்து அவன் என்ன செய்வான், வழி இல்லாமல் தவறான படங்களை பார்ப்பதற்கு நம் இஸ்லாமிய மக்களே, பொதுவாக எல்லா சமுதாய மக்கள் குட்டிச்சோரா போய்க்கிருக்காங்க, நம்ம இஸ்லாமிய சமுதாய மக்களே நாசமாக போய்க்கிருக்காங்க. அடே இங்கேருந்து ஃபோனு, அத்தா நான் யூடியூப் கிளாஸு, எனக்கு நல்ல ஃபோனை கொடுங்க, பாப்பா துபாயில் இருப்பா, சிங்கப்பூரில் இருப்பா, வாங்கி கேட்டுட்டான், நீங்கள் ஐஃபோன் லேட்டஸ்ட் மாடல் இருக்கா, ஐஃபோன் 16 வாங்கி கொடு, 15 வாங்கி கொடுக்குறோம். படிக்கின்றானா? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை நாம் தெளிவுபடுத்துகின்றோம். உள்ள படிக்கல படிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பக்கத்தில் உட்காந்து பாரு. ஆன்லைன் கிளாஸ் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி என் பக்கத்தில் உட்காந்து பாரு. ஆன்லைன் கிளாஸ் டியூஷன் போன்ற விஷயங்கள் எவ்வளவு நேரம் பார்க்கின்றாங்க. 24 மணி நேரம் ஃபோனு. இன்னைக்கு தொழுகையே மறந்து அல்லாஹ்வை மறந்து ஆபாசத்திலே தவறான வழிகளில் இஸ்லாமிய சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. இதற்காக யார் காரணம் தெரியுமா? யாரும் இல்லை, நம்ம தாங்க காரணம். பெற்றவர்களாகிய நாம், பெற்ற தாயும் தந்தையும் தன் பிள்ளைக்கு ஃபோனை வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த மொபைல் மூலமாக மார்க்கம் சம்பந்தமான விஷயம் பார்க்கின்றன, ஆன்லைன் கிளாஸில் பாடம் படிக்கிறான்னு பார்க்காம ஃபோனை வாங்கி கொடுத்ததோடு சரி எல்லாத்தையும் விட்டுடுவோம். தவறான வழியை சென்று கொண்டிருக்கிறாங்க இஸ்லாமிய சோர்கள். இது போன்ற விஷயங்கள் தான் பெண்மணிகளுக்கு வாங்கி கொடுத்தா ரூபம் போய் கதவை சாத்தி உட்கார்ந்துடுறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த பெண்ணை பாடம் படிக்குதா, யார்கிட்டையும் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணான்னு கவனிச்சோமா? இல்லை. கொஞ்ச நாள் ஆகுது, புள்ள தனியாக படிக்குது, கொஞ்ச நாள் சென்று எம்மா என் பிள்ளைய காணுங்க ஓடி போயிடுச்சு. ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு அந்த ஃபோனின் மூலமாக என்ன செய்கின்றார் என்று தவிர்த்து விட்ட நாம் கடைசியில் என்ன ஆகுது, தன் புள்ள ஓடி போயிடுச்சு. இவ்வளவு கால புள்ள என்ன செய்கின்ற கண்காணிக்காமல் விட்டது யார்? அது நம்முடைய குற்றம் தானே. இது பருவமடைந்த வாலிப பெண்களின் தாண்டி இன்று குடும்பப்பாங்கான பெண்களுக்கு இந்த மோசமான விலைகள். பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிலையிலேயே தன் பிள்ளைகளை விட்டுவிட்டு அந்நியர்கள் ஓடைக்கோள் என்று சொன்னால், ஃபோனுடைய கலாச்சாரத்தோடு சேர்ந்து இஸ்லாம் எந்த சட்ட திட்டத்தை வைத்திருக்கின்றதோ அந்நியமான மகரமான ஆண்கள் தவிர மற்றவர்கள் பேசாதே என்கிறது இஸ்லாம். ஆனால் என்ன நடக்கின்றது, எல்லாத்தோடும் பேசுகிறாங்க, சகஜமாக எல்லாத்தோடும் பேசுறது, எல்லாம் செய்யுது. கடைசியில்
எப்படின்னா பஞ்சும் நெருப்பும் போல ஆணும் பெண்ணும் இருபாலருக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது. இந்த ஈர்ப்பு சக்தி உலகில் நாம் பிள்ளைகளும் தவற விட்டு கல்யாணமான பெண்களை கூட தவறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது போன்ற விஷயங்களை பெற்றோராகிய நாம் தான் முடிந்த பிள்ளைய சொன்னால் அவன் தப்பு செய்கிற வயசு, அவனை கட்டுப்படுத்த வேண்டியதுதான். சொன்னால் தராபியாக நடக்குது. நான் கடைக்கு போயிட்டு லேட்டாக வருவேன், வந்தமாக்கேன் தராக அழிச்சாங்க தொழுதுக்கு பெண்கள் பார்ப்பாங்க செல்ஃபோன் ஃபுல்லாக விளையாடுக்கிறேன். பள்ளிவாசலுக்கு நானும் தொழுவு வரலைங்கிற பேரில் பள்ளிவாசல் ஃபுல்லாக பண்ணாலும் என்ன பார்ப்பான்? ஒன்று கேம் விளாடுவான், இல்லை தப்பான படங்கள் பார்ப்பான். இதுக்கு யார் காரணம்? பெற்றவராகிய பிள்ளைகளை பெற்றதோடு அந்த கடமைகள் முடிஞ்சு விடுவதல்ல. அந்த விசுவாசம் சொல்றாங்க, யார் ஒரு பெண் பிள்ளை பெற்று நல்லபடியாக அவர் வளர்த்து திருமணம் ஊட்டி வைக்கின்றார்களோ அவரும் நான் சொர்க்கத்தை கேரண்டி விசுவாசம் சொல்றாங்க. இன்னைக்கு பெற்றவங்களை என் பிள்ளை அப்படி செய்யலாம், காதலிக்கலாம், என் பிள்ளை அப்படி போயிட்டாங்க எல்லாம் சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம் தான் இருக்கணும். கண்ணியமான அல்லாஹ் நாடுகளே, இஸ்லாம் வகுத்து தந்த அடிப்படை கொள்கையை தவிர்த்து விட்டு அந்நிய கலாச்சாரத்தில் மூழ்கும் பொழுது நாமாவது பிள்ளைகளை தட்டி எழுப்பும். ஆனால் நம்முடைய அதோட மோசமாக இருக்கு. நமக்கு மாற்ற முட்டாள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? சின்ன வயதில் இருந்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு இதே மார்க்கம், இதே கொள்கை அடிப்படை என்று ஒவ்வொன்றாக சொல்லி வளர்க்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டது உழைப்பு இந்த பிள்ளைகள்லாம் இந்த அளவுக்கு போயிடுச்சு. இது ஏன் சொல்றாங்கன்னா, இனிமேலாவது செஞ்சு விட்டவர்களை திருத்துவது என்பது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இது சிறுவராக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளாச்சும் நல்லபடியாக பார்க்கணும். இப்படி அந்நிய கலாச்சாரம் பூந்து இதன் மூலமாக இஸ்லாத்துடைய கொள்கைகளை அவர்கள் உடைத்து விட்டால், முதல் கொள்கை அந்நியரோடு பழகக்கூடாது, பேசக்கூடாது என்ற கொள்கையை இதை கொண்டு வந்து நாடகம், திருநாடகம், சினிமா, மொபைல் மூலமாக நாசப்படுத்தி விட்டார்கள். இரண்டாவதாக, ஒரு காலத்தில் கோட்டுடைய படிக்கட்டுகளில் மாற்று மத சகோதரர்களும் சகோதரிகளாகவும் விவகாரத்துக்காக குமிழ்ந்து கிடந்தார்கள். எல்லாம் சொல்லுவாங்க, மொத்தமாக கோர்ட்டில் 5 வருஷம் 10 வருஷம் கேஸ், 2 வருஷம் வழக்கு, எதுக்குன்னா கோர்ட்டு கேஸுக்காக. ஆனால் இந்த கலாச்சாரம் நம் சமுதாய பெண்களும் கோர்ட்டுடைய படிக்கட்டுக்களை ஏறக்கூடிய நிலைமை, ஜமாத்துக்களுடைய வாசல்களே நம் பெண்களும் ஆண்களும் ஏறி வைக்கக்கூடிய மோசமான நிலைமை. தமிழகத்துடைய டவுன்காசி சலாபுத்தீன் சொல்கிறாங்க, 2000 வரைக்கும் எல்லா ஜமாத்துகளுக்கும் ஆண்கள் தலாக்குன்னு சொல்ல மனு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி ஆண்களுடைய தலாக்குடைய வசதியை முடிஞ்சு வச்சு அதுக்கு பின்னாடி இந்த புலா வேணும் என்று பெண்கள் கேட்கக்கூடிய நிலைமைக்கு அவர்களை காமிக்கப்பட்டு விட்டோம். கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தலாக்கை, இந்த ஹுலு வாங்குறதை ஆமோதித்திருக்கின்றார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் வெறுப்பான விஷயம், அரசை நடந்து செய்யக்கூடிய இந்த தலாக் என்ற விஷயம், அதாவது தலாக் போன்ற காரணங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. பெரும்பான்மையான நபர்கள் என்ன சொன்னால் இதை மறந்துட்டு தனக்கு எது சரின்னு கொடுதோ உடனே நின்றான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? தொலைக்காட்சியில், குறிப்பாக சீரியல் தான். என்ன சொல்கிறான் சீரியலில்? எப்பா நான் பிடிக்கலையா, வா நீ வா வெளியே வா பார்த்துக்கிறேன், நீ வா தனியாக நம்மளால் சாதிக்க முடியும், ஒன்றால் நிற்க முடியாதா, நீ அவன் படிச்சிருக்கான், வேலை பார்த்துருக்கான், இப்போ அவனுக்கு எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், உனக்கு என்ன இருக்குது? அவன் வெளியே போய்கின்றான், வேலை பார்க்குறான், எல்லாம் செய்கிறான். அதை பார்த்து நம்மளும் ஒரே திருமணத்தோடு நின்று விட முடியாது. ஏதாவது மாப்பிள்ளை குறை இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இன்றைக்கே வெளியே வா, இன்றைக்கே வெளியே வந்துரு, இந்த வெளியே வந்தவனமாக நாமும் சாதிக்க முடியும் என்று இந்த இஸ்லாமிய பெண்களுடைய இந்த தலாக்குடி விஷயங்கள் வெகுவாக இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே பெருகிவிட்டது. இல்லை இது கவலைக்குரிய விஷயம். ஏன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்கிறான்னா இத்தலாக்கை தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்ளலாம்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு எதுக்கு தேவைப்படுதோ எல்லா விஷயங்களுக்குமே இத்தகைய ஒரு மோசமான நிலைக்கு வந்து இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியாகவே, அதே போல் ஒரு காலத்திலே நம் சமுதாய மக்கள் எல்லாருமே ஆரம்பத்தில் புர்கா போடாமல் இருந்தாங்க. இன்னைக்கு புர்காவுடைய கலாச்சாரம் பெரும்பாலும் வந்துவிட்டது நாட்டில். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த புர்காவுடைய கலாச்சாரம் வந்துவிட்டு நம் இஸ்லாமிய சமுதாயத்தை பிடிக்காதவர் இந்த வேலையில் புர்கா தயாரிக்கலாம் யார் செய்கிறான்?
அது ஒரு குறிப்பிட்ட சாராமல் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, இது இஸ்லாமிய பெண்கள் எல்லாமே புர்கா போட்டிருக்காங்க, இந்த புர்காவிலும் இவர் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை கொள்கை வைத்து, புர்கா என்று சொன்னால் தன்னைத்தானே பாதுகாப்பதற்காக ஒரு கவசம் தான் புர்கா. ஆனால் பெண்களுக்கு எந்தெந்த பாகங்கள்லாம் ஆபாசமாக தெரியக்கூடாதோ அந்தந்த பாகத்தெல்லாம் ஒரு ஸ்கின் என்ற பேரில் வச்சுட்டு அந்த இடத்த பார்க்குற மாதிரி ஓகே பாருங்க. பெரும்பாலான பெண்களுக்கு புர்காவில் ஒரு கோர்ஸாக போட்டிருப்பாங்க, கலர் கண்டுபிடிச்சிருப்பான், டிசைன் போட்டிருப்பாங்க. எங்கன்னா இங்கெல்லாம் பார்க்கக்கூடாதோ அங்கே மாதிரி இடத்துல போட்டு வச்சுருப்பான். நம்மளுடைய பெண்கள் இங்கே துபாய்க்கு மாப்பிள்ளை போகணும், எங்க நல்ல ஒரு கோர்ஸாக புர்கா வாங்கி கொடுத்துருங்க. ஏன் அடுத்தவர் பார்ப்பதற்காகவா? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு காலத்தில் புர்கா தன் அலங்காரங்களை வெளியே தெரியக்கூடாது என்று இருந்தது போக, இன்னைக்கு அந்த அலங்காரையில் விதமான புர்காக்கள் வந்து இந்த சமுதாயத்தை ஏன்னா எல்லாமே நம்ம அறியாமலேயே மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சமுதாய மக்களுக்கு தெரியலை. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் எதுக்கு சொன்னீங்கன்னா, நம்முடைய சமுதாயத்தை சீரழிப்பதற்காக, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பாடுபடுத்துவதற்காக மறைமுகமாக அந்தரங்காக வேலை நடந்திருக்குது. இது வாங்கி கொடுக்குற யாரோ நம்ம கணவன் இது போர்டு விஷயம் போடாதப்பா, இப்படி தப்புப்பான்னு சொல்ல பெண்கள் அவங்க அழகாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் பெரிய பொண்ணுன்னா அன்னைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அல்லாஹ் வாக்கட்டாங்க. எப்படின்னா, யாரெல்லாம் நான் வீட்டிலே இருக்கின்ற பொழுது என் கணவனுக்கு அழகாகவும் வெளியே செல்வது அடுத்தவருக்கு அழகாக தெரியாமல் ஒரு கேள்வியை தோட்டத்தான் கேட்டேன். இன்றைக்கி நம்ம பெண்கள் வீட்டில் இருக்கும்போது பங்கரையாக இருக்குது, தலைக்கு என்ன சீவுற கிடையாது, நல்ல ஆடை உடுத்துறையாது, எதையுமே போடுறது கிடையாது. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகிறோன்னு இருந்துச்சுன்னா விதவிதமான டிசைனிங், மேக்கப்பு, சீவி சிங்காரிச்சு. கண்ணியமானவர்களே, ஃபாத்திமாவுடைய வாரிசு தானே நீங்கள்? பேர் விட்டு ஃபாத்திமான்னு வச்சா போதுமா? இல்லையே. ஏன் இஸ்லாம் சொல்கின்றது, வீட்டில் இருக்கின்ற பொழுது உன் கணவனுக்கு கண் குளிர்ச்சியாக விதவிதமாக அலங்காரப்படுத்தி இருந்துகொள், வெளியில் வருகின்ற பொழுது உன்னுடைய அழகை பாதுகாத்து முழுமையான வெளியே வா என்று சொல்கின்றது. ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் முழுக்க மாறுபாடாக நடந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இரண்டே காரணம். ஒன்று, மனோ இச்சையை பின்பற்றுவது. இந்த மனசில் எது சரின்னு படுதோ அதை ஃபாலோ பண்ணிடுது. மார்க்கங்கிறோம், அப்புறம் மார்க்க சரின்னு சொல்லுதா, சரின்னு சொல்லுதா, அப்புறம் விடுது. தன் மனோ இச்சை என்ன சொல்லுதோ அதை அப்படியே கட்டுறது. உதாரணமாக, ஒழு இல்லாமல் திருக்குரானை தொடக்கூடாது. முழுக்கு உடையவர்கள், மாதவிடாய் பெண்கள் குரானை தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது. முழுக்கான ஆண்களும் தொடக்கூடாது, ஓதக்கூடாது. இஸ்லாமிய சட்டம். யூடியூப்ல ஒருத்தர் பேசலாம். ஏன் அல்லாஹ் வந்து குர்ஆனை எதுக்கு இறக்கி வச்சான்? ஓதுறதுன்னு இறக்கி வச்சான். முழுக்க நேற்று ஓதக்கூடாதா, மாதவிட காலத்தை ஓதக்கூடாதா, எல்லாம் ஓதாங்களாம். இப்போ பார்க்குறேன், ஆஹா ரொம்ப ஈஸியாக போச்சு, ஈஸியாக உள்ளெல்லாம் தொடலாம, மாதவிடத்தை ஓதாம தொடலாம். ஆலிம்சா சொன்னதுக்கு இதுக்கு மாற்றமாக இருக்க என்ன விஷயம்? அலிம்சா நீங்கள் இப்படி பயன் பண்ணுறேன், யூடியூப் சொல்கிறாப்புல எது அலிம்சா சரின்னு சொல்லி யாராவது விளக்கம் கேட்கணும்? இல்லை, தான் மனசுக்கு எது சரின்னு படுதோ, ஆஹா இவர் சரிதான் சொல்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான், ஏப்பா சரி அவர் சொல்கிறது சரியாக தெரியுது, நான் ஃபாலோ பண்ணுறேன். மார்க்க தொழுகையுடைய சட்டத்தை நீங்கள் பர தெரியாது, தொழுகையுடைய சுண்ணத்து தெரியாது, முறையாக எதுவுமே தெரியாது, அவர் பேசுகின்றது சரி எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? ஆனால் இப்படி மனசில் எது தோணுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. இன்னொன்று, நீ பெரும்பாலும் பரவிட்டு கலாச்சாரம், கணவன் இறந்து விட்டால் 4 மாதமும் 10 நாளும் இத்தா இருக்கணும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது. அதே போல் தலாக் விடப்பட்டால் 3 மாதம் இத்தா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னா 40 நாள் இத்தா இருந்தால் போதும். ஏன் அவருக்கு 60 வயசு ஆச்சு. எப்போ அல்லாஹ்க்கு 60 வயசு சொல்ல தெரியாதா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது நீங்கள் கணவன் இறந்து விட்டால் 4 மாதமும் 10 நாளும் இத்தா இருக்க வேண்டும், 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்க தேவையில்லை, 40 நாளாக வெளியே வந்தால் நீங்கள் நல்லா சொல்லிட்டு இல்லையா? இவங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், புருஷன் வெளிநாட்டிலிருந்து அங்கேயே ஒவ்வாத்தாயிட்ட அந்த பெண்கள்லாம் நம்ம இதுதான் 4 மாதம் 10 நாள் இருக்க தேவையில்லை, 40 நாள் இருந்தால் போதுங்கிற கலாச்சாரம் இந்த நம்மூரில் வந்து நம்ம ஊரில் பெரும்பாலும் வந்து விட்டது. கண்ணியமான எந்த ஒரு மோசமான தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். உதாரணமாக லுஹருடைய பருவ 4 ரக்காயத்து நம்ம கடைமாட்டோம், அசருடைய பருவ 4 ரக்காயத்து. ஒரு ஆள் தொழுகுன்னு செம்ப சிரமப்படுறாரு, நான் 2 ரக்காயத்தை தொழுகிறேன், போதும் வயசாகி போச்சு,
சொல்ல முடியுமா? அதே போலதான் 4 மாதம் 10 நாள் இத்தா என்பது அல்லாஹுவால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. என்ன சொல்றாங்கன்னா, இத்தா இருப்பது ஒரு இபாதத் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இந்த பெண்கள், இன்னைக்கு நம்ம பேசுவாங்க கேட்டேன், நம்ம ஊர் பெண்கள், நானே பல தடவை சொல்லிட்டேன், சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்க. கண்ணியமானவர்களே, நம்ம ஆண்கள், ஏன்னா பெண்கள் கொஞ்சம் அறிவில் குறைவானவங்களாம் இருக்காங்க, விவரம் தெரியாமல் இருக்கலாம். நாம தான் அப்போலாம் இருக்கக்கூடாதுங்க, எடுத்து சொல்ல வேண்டும். இதனால் தன் மனம் வச்சுக்கிறான் நடக்குது. அடுத்ததாக மார்க்க விஷயங்கள் நமக்கு ஆர்வமே இல்லை. மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறணும், மார்க்க பிரகாரம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆண்களுக்கும் கிடையாது. குறைஞ்சி போச்சு, பெண்களுக்கு குறைஞ்சி போச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் ரசூலா சொல்கிறாங்க, அன்சாரி பெண்மணிகள் எந்த விஷயமா இருந்தாலும் ரசூலாட்ட போய் கேட்டுருவாங்க, வெக்கப்பட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கிட்ட போய் சொல்லி இதை கேட்டு சொல்லணும்னு கேட்டுருவாங்க. இன்றைக்கி ஒரு சந்தேகம் இருந்தால் ஆலிம்சான்ட்ட கேட்கணும்னா ஆலிம்சா மனைவிமார்கிட்ட ஃபோன் போட்டு ஏதாச்சும் இதை கேட்டு சொல்லணும்னு கேட்கலாம். யாரும் கேட்க முடியாது. இல்லை நம்ம ஆண்களுக்கே ஒரு சந்தேகம் வருதுன்னா சொல்ல முடிஞ்சு ஆலிம்சா கேட்டால் யாரும் கோச்சிக்க போகிறதில்லை. நம்ம இமாம் வாங்க கேளு உட்காந்து ஆலோசிக்கலாம் இருக்குது. நீங்கள் சட்ட விளக்கம் சொல்லணும்னா கேட்டு நடக்கலாம். அந்த மாதிரி யாருக்குமே ஆர்வம் இல்லாமல் போச்சு. ஏண்டா இப்போ பல்வேறான ஊர்கள்னால் பயானுங்கிறது மீலாது விழா அன்னைக்கு மட்டும் நடக்கும் பயான், வேறு பெரும்பாலும் நடக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் மாதம் பெண்களுக்கும் தனி பயான் நடக்குது. இந்த மாதிரி பின்னாடி வாங்க, ஆண்களுக்கும் தேசியம் சொல்லி மேய்க்கில் சொல்லி எல்லாம் வீடு ஃபுல்லாக அனௌன்ஸ் சொல்லி சொல்கிறாங்க, எல்லோரும் வாங்க. புதுசான பெரிய பெரிய மாலியங்களை கொண்டு பேச வைக்கிறோம். எத்தனை பேர் வர்றாங்க? நம்ம ஊருடைய மக்கள் தொகையில் வாங்க. இப்போ ஜும்மா தொழுகிறோம், இவ்வளோ பெரிய பள்ளிவாசல் எங்கே கூட்டுங்கள் பார்த்தீங்களா? மக்களுக்கு அந்தளவு மார்க் விஷயம் கேட்பதில் பொடுபோக்கான தன்மை, மார்க்கெட் தெரிஞ்சுக்கிற ஆர்வமே இல்லாது இது போன்ற விஷயங்கள், பள்ளிவாசலுக்கு சிறப்பு பயான்கள், ஜும்மா பயான்கள், மேலும் பெரிய பெரிய விஷயங்களை தானாக தெரிஞ்சுக்கிட்டாத எல்லா வசதியும் கற்றுக்க முடியும். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது உலகிலேயே தலை சிறந்த கலாச்சாரம். இன்றைக்கு நமது சமுதாய பெண்மணிகளும் சரி, சமுதாய ஆண்களும் சரி, மார்க்கத்துடைய கலாச்சாரத்தை விட்டு தவறை செஞ்சு குடிப்பதனால் பாதிக்கப்படுவது இஸ்லாம் அல்ல, நாம் தான் பாதிக்கப்படுகின்றோம். மூன்றிட்ட அளவு சொல்றாங்கல்ல, ஜதிது இமானக்கன்ற கௌலி லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு நீங்கள் ஈமானை தெரிவித்துக் கொள்ளுங்கள். பயன் நடத்தா சிறப்பு பயன் வாங்க, உட்காருங்க, கேளுங்க. உங்களுக்கு மார்க்கத்தில் சந்தேகம் இருந்து அப்போவே அவங்க கேட்கலாம், தெளிவுபடுத்துவாங்க. இது போன்ற நம்மளோட சிறப்பு பயன்களை நாம் எவ்வளவுக்குள்ள முயற்சி செய்து கலந்து கொள்கின்றோமோ அதன் மூலமாக நம்ம மார்க்க அறிவு மேம்படும். இதன் மூலமாக அந்நிய கலாச்சாரத்துடைய விளைவுகளை விட்டு நாம் பாதுகாப்போம், அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற உயரிய நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த வல்லரஹ்மானுக்கு நன்றி கூறி விரைவிருக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.